காதலனை கரம் பிடித்த மிஸ் மெட்ராஸ் அழகி, சுய ரூபத்தை காட்டிய கணவர் குடும்பம், அடித்து கொலை செய்து கபட நாடகம், கணவர் குடும்பம் சிக்கியது எப்படி? சாதி மதம் தாண்டி காதலனை கரம் பிடித்த மிஸ் மெட்ராஸ் அழகி, திருமணமானதும் சுய ரூபத்தை காட்டிய கணவர் குடும்பம், வரதட்சணை எனும் பேரில் தினம் தினம் சித்திரவதை, தலையில் அடித்து கொலை செய்து நாடகமாடிய கணவர் சிக்கியது எப்படி? பார்க்கலாம். உங்க தங்கச்சி மயங்கி விழுந்துட்டா, உடனே வாங்க என்று கூறி போனை கட் செய்திருக்கிறார் ராஜ்மோகன். உடனே பதறி அடித்து சென்ற போது தங்கை ஸ்டெஃபி மெடில்டா மயங்கிய நிலையில் கிடந்ததை பார்த்து அவரது அண்ணன் அதிர்ச்சி ஆகியிருக்கிறார். அவரை உடனடியாக பழைய பெருங்களத்தூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதித்த போது ஏற்கனவே அவர் உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் கூறியிருக்கின்றனர். இதை கேட்டு அதிர்ச்சி அடைந்த ஸ்டெஃபி மெடில்டா குடும்பத்தினர் முகம் மற்றும் கை நகங்கள் எல்லாம் நீல நிறத்தில் இருப்பதாகவும் ஸ்டெஃபியின் இறப்பில் மர்மம் இருப்பதாகவும் கூறி தாம்பரம் காவல்துறை கமிஷனர் பவன்குமாரிடம் புகார் அளித்திருக்கின்றனர். ஸ்டெஃபி மெடில்டா பிரேத பரிசோதனை அறிக்கையில் பெண்ணின் தலையில் கொடூரமாக தாக்கப்பட்டிருப்பது தெரிய வந்திருக்கிறது. இதற்கிடையே ஸ்டெஃபி பேசிய ஆடியோக்களும் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. இதையடுத்து கொலை வழக்காக பதிவு செய்த மணிமங்கலம் போலீசார் சந்தேகத்தின் பேரில் ஸ்டெஃபி கணவர் ராஜ்மோகனை அழைத்து விசாரணையை தொடங்கி இருக்கின்றனர். அப்போது பல கேள்விகளுக்கு மழுப்பல் பதில் அளித்த ராஜ்மோகன், போலீசார் தங்களது வழக்கமான பாணியில் விசாரித்த போது பல அதிர்ச்சியூட்டும் தகவல்களை வெளியிட்டிருக்கிறார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர் அருகே வரதராஜபுரத்தைச் சேர்ந்தவர் சுனிதா தேவி. கணவரை இழந்த இவர் 2 மகள்கள், ஒரு மகனுடன் வசித்து வருகின்றார். அவரது வீட்டின் ஒரு பகுதியை கடந்த 2022ஆம் ஆண்டு ராஜ்மோகனுக்கு வாடகைக்கு விட்டிருக்கிறார். இதன் மூலம் சுனிதா தேவியின் 2வது மகள் ஸ்டெஃபியுடன் பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது. மிஸ் மெட்ராஸ் பட்டம் வென்ற ஸ்டெஃபிக்கும் ராஜ்மோகனுக்கும் இடையே இருந்த பழக்கம் காதலாக மாறியிருக்கிறது. இருவரும் வெவ்வேறு சமூகம் மதத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதால் இரு வீட்டாருக்கும் காதல் விவகாரம் தெரிந்து கடும் எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றனர். தங்களுடைய காதலில் ஸ்டெஃபியும் ராஜ்மோகனும் உறுதியாக இருந்ததால் இவர்களின் திருமணத்திற்கு பெற்றோர் சம்மதம் தெரிவித்திருக்கின்றனர். இதையடுத்து 2024ஆம் ஆண்டு பிப்ரவரி 19ஆம் தேதியன்று சிவகங்கை மாவட்டத்தில் இந்து முறைப்படி திருமணம் நடந்துள்ளது. அதனைத் தொடர்ந்து சென்னை மீனம்பாக்கத்தில் கிறித்துவ முறைப்படி வரவேற்பு நிகழ்ச்சியும் நடந்திருக்கிறது. வரதட்சணையாக 45 சவரன் நகையும், 2 லட்சத்தில் பைக்கும், 5 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் வீட்டு உபயோக பொருட்களும் வழங்கப்பட்டுள்ளன. அது மட்டுமின்றி திருமணத்திற்கு முன்பிருந்தே பல லட்சம் ரூபாயை ராஜ்மோகன் வாங்கி இருக்கிறார். ஸ்டெஃபியும் ராஜ்மோகனும் வரதராஜபுரத்தில் உள்ள வீட்டில் திருமண வாழ்க்கையை தொடங்கி இருக்கின்றனர். திருமணம் முடிந்த சில மாதங்களில் ராஜ்மோகன் மற்றும் அவரது பெற்றோர் அடிக்கடி பணம் கேட்டு ஸ்டெஃபியை கொடுமை செய்ததோடு சாதி பெயரை சொல்லி கேவலமாக பேசியும் வந்துள்ளனர். இது குறித்து தோழிகள் குடும்பத்தினரிடம் கூறி ஸ்டெஃபி புலம்பி வந்திருக்கிறார். இந்த நிலையில்தான் கடந்த 3ஆம் தேதி வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்தி ஸ்டெஃபியை ராஜ்மோகன் மற்றும் அவரது பெற்றோர் தாக்கியதில் உயிரிழந்தது தெரிய வந்துள்ளது. இதையடுத்து கணவர் ராஜ்மோகனை போலீசார் கைது செய்த நிலையில் அவரது தந்தை திருஞானம், தாய் சசிகலா மற்றும் தம்பி கார்த்திக் ராஜா ஆகியோரிடமும் விசாரித்து வருகின்றனர். காதலித்து திருமணம் செய்த பெண்ணை வரதட்சணை கொடுமையால் கணவரின் குடும்பமே அடித்து கொலை செய்த சம்பவம் ஸ்ரீபெரும்புத்தூர் பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது.